Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Blaupuntல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க SBW550 அப்படிங்கற ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டமோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. இது ஒரு 300 வாட்ஸ் டோட்டல் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம். 10,000 ரூபீஸ்க்கு Blaupunt வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட டிவி யூனிட்க்கு ஒரு 5.1 சிஸ்டம் வந்து வாங்கணும் அப்படின மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல unboxing box open பண்ணதுமே நமக்கு ஒரு wall mounting screws வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இத டேபிள்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா wall mounting screws வச்சு நீங்க செவத்திலே வந்து மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் aux கேபிள் ஒன்னு வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. லெந்த் வந்து போதுமான அளவு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நமக்கு ரிமோட் வந்து இருக்கு. ரிமோட்ல பேட்டரிஸ் வந்து கொடுக்கல. வெறும் ரிமோட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ரிமோட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. பிரீமியமா இருக்கு பார்க்கிறதுக்கு. அடுத்ததா ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சேட்டலைட் ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சவுண்ட் பாரே வந்து இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரீமியமான சவுண்ட் பார் மாதிரி வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அடுத்ததா ஒரு சில எம்டி பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சப்வூஃபர் வந்து சென்டர்ல வந்து இருக்கு. சோ ரொம்ப சேஃப்டியான பேக்கேஜிங் வந்து பண்ணிருக்காங்க அப்படினு தான் வந்து சொல்லணும். சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவு தான் அன்பாக்சிங். So டோட்டலா இந்த 5.1 சிஸ்டம்ல ஒரு சவுண்ட் பார் வந்து இருக்கு, ஒரு சப்வூஃபர் வந்து இருக்கு, ரெண்டு ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ். இதுல கொடுத்திருக்க வயரோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு, ரொம்ப லென்த்தியாவும் வந்து இருக்கு. சோ வயர்டு கனெக்ஷனா கொடுத்திருக்கனால லென்த் வந்து ரொம்ப குட்டியா கொடுக்காம உங்களோட லிவிங் ரூமுக்கு ஏத்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சப்வூஃபர்ல இருந்து ஒரே ஒரு வயர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வயர் எடுத்துட்டு வந்து சவுண்ட் பார்ல இருக்க அந்த போர்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு சப்வூஃபர் வந்து செட் ஆயிடும். அண்ட் இந்த ரெண்டு வயர்டு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸையும் பின்னாடி இருக்க போர்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சவுண்ட் பார்ல இருக்க அந்த பவர் கேபிள் எடுத்து பவர் சோர்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு செட்டப் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு அப்புறமா நீங்க ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா aux கேபிள், ஆப்டிகல் கேபிள், HDMI கேபிள் இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ் வச்சு கனெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கனெக்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒன்னு வந்து aux கேபிள் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் இன்னொன்னு வந்து ப்ளூடூத்ல வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ளூடூத் கனெக்ஷன் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா சிங்க் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இத வந்து 5.1 சிஸ்டமாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், 3.1 சிஸ்டமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து ரிமோட்லயே வந்து இருக்கு. பேஸ் சவுண்ட்ஸ், ட்ரபிள் சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் எல்லாமே வந்து ரிமோட்லயே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 5.1 சிஸ்டம்ல 3 டிஃபரண்ட் ஈக்குவலைசர் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சில டைம் நம்ம வந்து மூவி பார்ப்போம், சில டைம் வெறும் சாங் மட்டும் கேட்போம். மூவில வர டயலாக் வந்து ரொம்ப சவுண்டா இருக்கணும், மியூசிக் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும் அப்படின மாதிரி ஒரு சில மூவிஸ் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து தோணும். சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இதுல வந்து டயலாக் மோட் அப்படின்ற ஒரு ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து சவுண்ட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஈக்குவலைசர் மோட் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல 3D சரவுண்ட் சவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரிமோட்லயே எல்லா கண்ட்ரோல்ஸ்மே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். சோ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா டிசைன் எல்லாமே நார்மலான டிசைன் மாதிரி தான் வந்து இருக்கு. Blaupunt வந்து ஒரு ஜெர்மனி பேஸ்ட் கம்பெனி. அவங்களோட பில்ட் குவாலிட்டி வந்து எப்போதுமே சூப்பரா வந்து இருக்கும். நீங்க ஏற்கனவே Blaupunt ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். Blaupuntல இருந்து நான் ரெண்டு சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா பில்ட் குவாலிட்டில குறைய வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷ்ல வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம்க்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வந்து இருக்கு. சவுண்ட் பார் ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா மெட்டாலிக் grill வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் சென்டர் மூணு சேனல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரை ரியர் ஸ்பீக்கர்ஸ் தான், லெஃப்ட் அண்ட் ரைட்டா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் வந்து இருக்கு பேஸ் ஆட் பண்றதுக்கு. சோ செட்டப்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியமே இல்ல. சோ உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருந்துச்சு அப்படினா அந்த பாக்ஸ்லயே ஒரு QR கோட் வந்து இருக்கும். சோ அத வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்து வரும். சோ அதுல கம்ப்ளீட் செட்டப் கைட் இருக்கு, இன்க்ளூடிங் வால் மவுண்டிங் கைட் கூட வந்து இருக்கு. எந்த அளவுக்கு எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படின்றது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வாங்குனீங்க அப்படினா அத கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சவுண்ட் பாரோட ரைட்ல பாத்தீங்க அப்படினா மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. சவுண்ட் பாரோட லெஃப்ட்ல எதுவுமே வந்து இல்ல. அண்ட் பேக் சைடுல வந்து இன்புட் போர்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா இனிஷியல் ரிவ்யூ பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. இதுல 300 வாட்ஸ் அவுட்புட் இருக்கனால லவுட்னஸ் வந்து குறைய சொல்ல முடியாது. நீங்க 70% வால்யூம் வச்சாலே உங்களுக்கு ஃபுல் சவுண்ட் வச்சிருக்க மாதிரி வந்து இருக்கும். அந்த அளவுக்கு லவுட்னஸ் ரொம்ப அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப நல்ல விஷயம். ஹை, மிட் அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பரான குவாலிட்டில வந்து டெலிவர் பண்ணுது. சோ உங்களுக்கு ஒரு பிரீமியம் சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்கும். பேஸ் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. எந்த சாங் கேட்டாலுமே பேஸ் வந்து அதிருது. இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்களே வந்து கேளுங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. வெள்ளிக்கிழமை உன்னை பார்த்த முதல்ல வரமா நின்னு ரசிச்சா எனக்கு வேறொன்னும் தேவையில்லை. சோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. சோ அண்டர் 10,000 ரூபீஸ் குள்ள ஒரு 5.1 சிஸ்டம் வந்து வாங்கலாம் அப்படின மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்கும். இதோட கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். இது வந்து வயர்டா வந்து இருக்கு. வயர்லெஸ்ஸா கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து வயர்லெஸ் வந்து கொடுக்க முடியாது. நீங்க வந்து வயர்லெஸ் 5.1 சிஸ்டம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ வந்து ஐ பட்டன்ல வந்து கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அது வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனா வயர்லெஸ் 5.1 சிஸ்டம். சோ இவ்வளவு தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து சுதர்ஷன் ஃபார் டெக்கி தமிழ். நன்றி.